சபரிமலையில் இன்று நடைபெறவுள்ள மகர விளக்கு பூஜைக்காக பந்தளம் அரண்மனையிலிருந்து ஆபரண பெட்டி மாலை 5:30 மணிக்கு சரங்கொத்தையை அடைய உள்ளது. தொடர்ந்து ஐயப்பனுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மகர ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. சபரிமலை மண்டல மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேரில் ஐயப்பனை தரிசித்து சென்றிருக்கிறார்கள். இந்த ஐயப்பனை அவர் கருவறையில் அவரை தரிசிக்கிற இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னம்பலமேட்டில் அவர் ஜோதி வடிவமாக தெரியக்கூடிய அந்த காட்சியை நேரில் பார்ப்பது தான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுடைய ஒரு மிகப்பெரும் ஒரு ஆசையாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு மகர ஜோதி பெருவிழா இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. மாலை 6:40 மணிக்கு அந்த மகர ஜோதி தரிசனம் என்பது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் அந்த ஜோதியை தரிசனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் இந்த சபரிமலை சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க தேடி கண்டுபிடிச்சு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த ஐயப்பனுடைய ஜோதியை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் அவர்களுக்கு. அதற்காக அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ஜோதியை தரிசிப்பதற்காக பல இடங்கள்ல இங்க காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து செல்வதற்கு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு பக்தர்களுடைய கூட்டம் இங்க சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் நமக்கு காண முடிந்தது. இன்றைக்கு இந்த மகர சங்கராந்தி என்கிற அந்த பூஜையானது தற்பொழுது 3 மணிக்கு சன்னிதானத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த மகர சங்கராந்தி பூஜையை தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு பந்தளம் அரண்மனையிலிருந்து, அதாவது இந்த மகர ஜோதி அன்னைக்கு ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய ஆபரண பெட்டிகள் தற்பொழுது தலை சுமையாக எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பெட்டிகள் சரங்கொத்திக்கு 5:30 மணிக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தேவசம் போர்டு அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு சன்னிதானத்திற்கு ஐயப்பனுக்கு அந்த பந்தளம் அரண்மனையிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த ஆபரணங்களை அணிவிப்பார்கள். அதன் பிறகு ஒரு மகா தீபாராதனை நடைபெறும். அந்த தீபாராதனைக்கு பிறகு பொன்னம்பலமேட்டில் ஐயப்பன் ஜோதி வடிவமாக காட்சி அளிக்க இருக்கிறார். இதற்காக பல கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜோதி தரிசனம் முடிந்து திரும்பி செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு பாதுகாப்பாக திரும்பி செல்லும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேவசம் போர்டு சார்பில் இன்றைக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுத்திருந்தது. பக்தர்களுக்கு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் சுகமாக அந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஜோதியை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்தர்கள் நேரடியாக இந்த ஜோதி தரிசனத்தை காண இருக்கிறார்கள். அதற்காக பல இடங்களை தேவசம் போர்டு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக பம்பை, நிலக்கல், புல்மேடு, சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஜோதி வடிவமாக காட்சி அளிக்கக்கூடிய ஐயப்பனை தரிசிப்பதற்காக பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது சன்னிதானத்தில் பார்க்க முடிகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.